கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திகளுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன். இந்த மலை பிரசங்கத்தில் அவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை, ஆலோசனை. ஆகவே நாம் ஆவிக்குரிய வகையில் இதை எடுத்துக்கொள்ளும் போது நாமும் ஆண்டவருடைய சீஷர்களாய் இருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிகளாய் வாழ்ந்து அப்புறம் சீஷராய் மாறுகிறோம். சீஷர் கற்றுக் கொடுப்பவன் கற்றுக்கொள்கிறவன். ஆகதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம என்ன செய்யணுமா? சத்துருக்களை நாம சிநேகிக்கணும். ஆண்டவர் கூட தன்னுடைய சத்துருக்களை சிநேகித்தார். காட்டிக்காடுக்கு போற யுதாசை பார்த்து சிநேகிதனே என்று அழைக்கிறார். சிலுவையை தொங்கும் போதும் முதல் வார்த்தை தன்னை நிந்தித்த துன்பப்படுத்தின மக்களுக்காக பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்தார். சொன்னதை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ரெண்டாவது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். நம்மளை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்கணும். அவரும் ஆசீர்வதித்தார். அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிற நாமும் அவர் செய்த வண்ணமே நாமும் செய்ய வேண்டும். அடுத்தது, உங்களை பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள். ஆண்டவரை பகைத்த மக்களுக்கு அவர் நன்மைகளை செய்தார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியன் உதிக்க பண்ணி மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். ஆகவே நாமும் கூட பகைகளுக்காக நம்ம நன்மை செய்யணும். அடுத்து சொல்ல, உங்களை நிந்திகளுக்காகவும் துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். நம்ம நிந்திக்கிற, நம்மை துன்பப்படுத்துகிற மக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இப்படி செய்யும்போது நம்ம பூரண சர்க்குணராய் இருப்போம் என்று சொல்றாரு அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில். ஆகவே இது வரைக்கும் இந்த வசன பிரகாரம் நாம் செயல்படாமல் இருந்தால் இன்றைக்கு நம்ம இந்த வசன பிரகாரம் செயல்பட்டு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. செபிக்கலாம். நேசிக்க நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி. இதை நாங்கள் பின்பற்றி வாழ செயல்படுத்த உதவி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்க. அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.